காணல. நட்சத்திரத்தை பார்த்தாச்சு. நட்சத்திரத்துக்கு அடையாளம் இயேசு. சோத்திரம். நட்சத்திரத்துக்கு அடையாளம் இயேசு. ஆனா கண்ட பின்பும் என்ன பண்ணாங்க? சுயநாணத்துல கடந்து போனார்கள். சோத்திரம். எங்க போனாங்க? ஏரோது அரண்மனைக்கு கடந்து போனார்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா இந்த சுயநாணம் சரி, அதன் பிறகு என்ன பண்ணாங்க? தவறு என்பதை மீண்டும் என்ன பண்ணாங்க? நட்சத்திரத்தை தேடினாங்க, நட்சத்திரத்தை கண்டு கொண்டாங்க. மறுபடியும் நட்சத்திரம் எங்கே போய் போகுது? பெத்லகேமின் திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. சோத்திரம். அவர்கள் கடந்து போனார்கள். ஆனா அங்கு என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் இருக்கிறதை கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்ட பிறகு தன் பாதம் விழுந்து என்ன பண்ணாங்க? சோத்திரம். நமஸ்கரித்தாங்க, சாஸ்திரமா வணங்கினாங்க. எல்லாவித விலைமதிப்புள்ள எல்லா பவளங்களையும் அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். இவைகளாம் வைத்திருந்த பின்பும், இவைகளாம் வைத்த பிறகு பின்பும், அவரை வணங்கின பின்பும் என்ன பண்ணாங்க? இந்த வான சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மறுபடியும் தன்னுடைய சுயநாணத்தில் தான் செயல்பட்டார்கள். கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவில்லை. அல்லேலூயா. இதுவரைக்கும் விஞ்ஞானமா வேதமா அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு? சோத்திரம். முரண்பாடாக தான் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. தன்னுடைய வான சாஸ்திரிகள் என்பவர்கள் வந்து ஞானிகள். சோத்திரம். அப்ப இந்த ஞானிகள் என்ன பண்றாங்க? சோத்திரம். என்ன பண்றாங்க? எப்படி? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை மரியாள் வயிற்றில் பிறந்திருப்பதை கண்டவர்கள் யாரு? சோத்திரம். பாதத்தில் விழுந்து வணங்கினவங்க யாரு? ஞானிகள். சோத்திரம். வான சாஸ்திரிகள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டாங்க இயேசு கிறிஸ்து. யாரு? தாயா எப்படி இருப்பாங்க? மரியாள். சோத்திரம். யோசேப்பு. இப்படிலாம் ஞானிகள். இப்ப இந்த அதே நாணம் என்ன பண்ணுது? இன்னைக்கு உள்ள ஞானிகள் என்ன பண்றாங்க? எப்படி புருஷனை அறியாதவள் எப்படி பிறக்க முடியும் சொல்லி தன்னுடைய சுய ஞானத்தினாலே, சுய அறிவினாலே இதுவரைக்கும் எதிராக அதே ஞானிகள் என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க? அதே இயேசு கிறிஸ்துவை கண்ட ஞானிகள் அவர்கள். சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இயேசுவை கண்ட பின்பும் சாஸ்திரிகள் வேறு வழியாய் போனார்கள். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னைக்கு அந்த சாஸ்திரிகளை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு வந்த ஞானிகள் என்ன பண்ணல? ஆப்போசிட்டா போனாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனா நீங்களும் நானும் இயேசுவை கண்ட நாம் நம்முடைய வழிகளை மாற்றி இருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம மாற்றிருக்கோமா? மாற்றலையா? நீங்களும் நானும் இயேசுவை கண்ட பிறகு நம்முடைய வழிகள் மாறி இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படின்னு கேட்கலாம்னா, வேறு வழி என்பது என்ன அப்படின்னா எப்படி? நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி அநேக தவறான வழியில் இருந்தோம், துன்மார்க்கமான வழியில் இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம். சோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவை கண்ட பின்பு நாம் என்னுடைய வழி மாறி இருக்கிறது. மாறி இருக்க மாறலையா? அல்லேலூயா. அதுதான் சோத்திரம். 31 வசனம் சொல்லுது, தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. மற்ற எல்லா வழியும் மாறுபாடானது. சோத்திரம். பொய்யானது. சோத்திரம். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழியா? உத்தம வழிகளை நம்ம ஜீவிக்கிறோம். சோத்திரம். ஏற்கனவே நம்முடைய வழிகள் சோத்திரம் தவறான வழியில் இருந்தது. சோத்திரம். வேறுபாடான வழிகள் இருந்தது, விஸ்தாலமான வழியில் இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. விஸ்தாலமான வழியில் இருந்தது. ஆமா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வழி உத்தமமான வழியில் இருக்கிறது. சோத்திரம். ஆனா அன்று வான சாஸ்திரிகள் அவ்வளவு பெரிய ஞானிகள் தான். எல்லாம் பாதம் சாஸ்திரமா வணங்கினார்கள். எல்லா விதமான பவளங்களை தேவனுடைய சமூகத்தில் பாதத்தில் வைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு அதே நாணம் அந்த வழியை விட்டு விலகியது. சோத்திரம். விலகினாங்களா? விலகலையா? ஆனா இன்று நீங்களும் நானும் உத்தமமான வழியிலே கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற இந்த இடத்துல சோத்திரம். அந்த 31 2 சாமுவேல் 22வது அதிகாரம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 31 வசனம் என்ன சொல்லுது? மீண்டும் வாசிப்ப அந்த வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது. அடுத்து கர்த்தருடைய வசனம் ஆமென். சோதர். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது.
உங்களுக்கும் என்னையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் நம்மளை புடமிடப்பட்டிருக்குது. சோத்திரம். இதை புடமிட்டப்பட்டதுனாலதான் சோத்திரம் எப்படிப்பட்ட வழியில் இருக்கிறோமா? உத்தமமான வழியிலே நாம் நிற்கிறோம், உத்தமமான வழியிலே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. உத்தமம் 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 சொல்றோம் அல்லவா? அந்த உத்தமமான தேவன் நம்மளை உத்தமமான வழியிலே நடத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உத்தமம்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்தானம் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆனா அவர் பரிசுத்தமானவர், அவருடைய பிறப்பு உத்தமமானது. கிறிஸ்து பிறப்பு எப்படிப்பட்டது? உத்தமமானது. சோத்திரம். கிறிஸ்துவின் பிறப்பு எப்படிப்பட்டது? ஆமென், ஆமென். சோத்திரம். அப்ப இந்த நாளில கிறிஸ்துவினுடைய வழி சோத்திரம் உத்தமமானதா இருக்குது. அப்ப தேவன் நம்மளை உத்தமமான வழியிலே கர்த்தர் நடத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய வழிகள் தாறுமாறாக இருந்தது. இயேசுவை கண்ட பிறகு நம்முடைய வழி உத்தமமான வழியை நோக்கி போகுது. அந்த உத்தமமான வழி எங்கே காமிக்கணும்? பரிசுத்தத்துக்கு கொண்டு போகுது. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப இந்த நாளில முதல் பாயிண்டாக நாம் எடுத்துக்கொள்வோம், தேவன் நம்மளை உத்தமமான தெரிந்து கொண்டு பரிசுத்தமான வழியில நடத்தும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். ஏசாயாவுல 35வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 35:8 பக்கம் 839. சோத்திரம். எடுத்துக்கொள்வோம். 839 பேஜ் நம்பர் 839. சோத்திரம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நில நீரூற்றுமாய் இருக்கும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே. அம்மா 8வது வசனமா? அங்கே வெறும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்குமா? அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். ஆமென். சோத்ரம். அங்கே பெரும் பாதையான, அங்கே என்ன இருக்குமா? பெரும் பாதையான வழியும் இருக்கும். அநேக வழி இருக்கும். இங்க எல்லா பாதையும் இருக்குது. சோத்ரம். எல்லா வழிகளும் இருக்குது. உதாரணத்துக்கு மொபைல் எடுத்தா எல்லா வழியும் இருக்கு. சோத்ரம். நல்ல காரியமும் இருக்குது, கெட்ட காரியம் ஏகப்பட்டதுக்கு. சோத்ரம். நல்ல காரியம் ஒரு சின்ன விஷயமா இருக்கு. சோத்ரம். 100க்கு 1% நல்ல விஷயம் அதில் இருக்குது. சோத்ரம். ஆனா 99% என்னது இருக்குது? உதாரணத்துக்காக சொன்னேன், செல்போனை சொன்னேன். அதே போல உலகத்துல கெட்டது என்ன இருக்குது? இந்த பூமியில நிறைந்து இருக்குது. சோத்ரம். ஆனா நன்மையான உத்தமமான ஒரு பாதை அப்படின்னா என்ன பாதையா? சோத்ரம். கிறிஸ்துவின் பாதை. சோத்ரம். இயேசுவின் பாதை. சோத்ரம். உத்தமமான வழி. சோத்ரம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயாவுக்கு அழகா சொல்ற, ஏசாயாவுக்கு அழகா சொல்றாரு, அங்கே பெரும் பாதையான வழி. அங்க என்ன வழி இருக்கா? பெரும் பாதையான வழி. மோசமான பெரும் பாதையான, பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழிகள் ஏராளம். பாதாளத்துக்கு போகக்கூடிய வழிபாதை ஏராளம் இருக்குது. எந்த வழியில போனாலும் போலாம், பாதாளத்துக்கு இருமையெல்லாம் போயிடலாம். ஆனா அது பரிசுத்தமான வழி. அல்லேலூயா. அது பரிசுத்தமானது. பெரும் பெரும். ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம், எதை நம்ம பின்பற்ற முடியல. சின்ன சின்ன விஷயத்துல டக்குன்னு போயிடலாம். சோத்திரம். சின்ன சின்ன விஷயத்துல நீங்க போயிடலாம், பாதாளத்துக்கு போயிடலாம். ஆனா அவருடைய வழியில நம்ம பிரவேசிப்பதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதான் பெரும் பாதை. ஒரு சின்ன கிறிஸ்துவுடைய வழிபாதையில போடுவதற்கு ரொம்ப கஷ்டப்படணும். பெரும் பாதை அவருடைய வழியில நம்ம பின்பற்றுவதற்கு. அதுக்கு தான் நமக்கு ஒரு தேவ ஒரு மனிதர் சோத்திரம் ஒரு எழுதிக்கிறார். சோத்திரம். ஒரு புஸ்தகம். என்ன புஸ்தகம் அப்படின்னா, என்ன புஸ்தகம்? பைபிளுக்கு அடுத்த இடத்துல விற்பனை ஆகிற ஒரு மனிதர் எழுதின புஸ்தகம். ஜான் பனியன். சோத்திரம். அந்த மனிதன் எழுதிக்கிறார். சோத்திரம். அந்த மோட்ச பயணம் சொல்லி, அந்த பெரும் பாதையான வழி, அதான் மோட்ச பயணம். மோட்ச பயணத்துக்கு போறதுக்கு பெரும் பாதையான இந்த வேஷத்தை வச்சுதான் அவர் எழுதினார். சோத்திரம். மோட்ச பயணம். இந்த பெரும் பாதையான பாதை. சோத்திரம். எங்க இருக்கும்? ஒவ்வொரு பாதையில் என்ன இருக்கும்? அவர் போற வழியில் என்ன இருக்கும்? அநேக பிரச்சனைகளை, நெருக்கத்தை நீங்க பார்க்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்துல உத்தமமா இருப்பது கடினம். சோத்திரம். ஜீவிக்க முடியல பூமியில, இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்வுல, கிறிஸ்தவ ஜீவியத்துல என்ன பண்ண முடியல? உத்தமமா ஜீவிக்க முடியல. என்ன இருக்குது? சரியான என்ன, நிறைய உபத்திரங்களையும்
நெருக்கங்களையும் போராட்டங்களையும் என்ன பண்றான் பிசாசு நமக்கு கொண்டு வந்து எப்படியாவது அந்த வழியிலிருந்து விலகுவதற்கு அநேக காரியங்கள் பிசாசு என்ன பண்ற நம்மளை செய்யறான செய்யலையா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப அந்த பரிசுத்தமான வழி எனப்படும், ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவின் வழியிலே போகிற அந்த ஒரே ஒரு பாதை, அந்த பாதை தான் பரிசுத்தமான பாதை. அதுதான் பரிசுத்தமான வழி. அந்த பரிசுத்தமான வழியில நம்ம பிரவேசிக்கணும்னா அந்த வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. ஆமென். அந்த பாதையில யார் வரமாட்டாங்களாம்? தீட்டு உள்ள வரமாட்டான். ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அந்த உபத்திரத்தில் இருக்குது. அப்படின்னா யாரா வருவாங்களா? வாங்கப்பா சர்ச்சுக்கு வாங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, அவர் நல்லவர், நல்ல வழியில நடத்துவாரு சொன்னோம்னா யாரா வரமா? வராங்களா? ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க சாராய கடை. சோத்திரம், சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஆபத்துல அங்கெல்லாம் போவாதீங்க சொன்னா அதை கேட்குறாங்களா? ஏப்பா கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு இவர் பகலெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பகலெல்லாம் கடினமாக உழைக்கிறீங்க, அந்த உழைச்சிட்டு அடுத்த ஒரு செகண்ட்ல போய் அந்த இடத்துல போய் என் பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னா யாரா கேட்குறாங்களா? கேட்குறாங்களா? கேட்டாங்கன்னா சந்தோஷம்தான். கேட்குற மாதிரி இல்லை. அல்லையா? கேட்குற மாதிரி இல்லை. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன்னா நல்லது சொல்கிறோம். உனக்குன்னு மனைவி இருக்குது, உனக்குன்னு பிள்ளைகள் இருக்குது, இவ்வளோலாம் இருக்குது, ஏன் வேஸ்ட் செலவு பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க? கேட்க ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா என்ன இருக்குது அவங்களுக்குள்ள? தீட்டு இருக்குது, கேடான ஒரு காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த கேடான காரியம், தீட்டான ஒரு காரியம் இருக்கப்படுகிற போது இந்த காரியம் அவங்களுடைய செவியில் என்ன பண்ணாது? ஸ்தோத்திரம், ஏறாது. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது, தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அல்லேலூயா. அப்ப சின்ன விஷயமா இருந்தா கூட அந்த மகாபெரிய பரிசுத்தமான வழியிலே, மகாபெரும் அந்த பரிசுத்தமான பாதையிலே உள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். பாதையிலே நடக்க முடியாதான், பரிசுத்தமான பாதையில, கிறிஸ்துவின் வழியில நடக்கவே முடியாதான். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, அப்படி நடக்கிறவர்கள் பேதையாக, இப்ப நம்ம யாரும் அந்த வழியில நம்ம அவசியம். அடுத்த பகுதி, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவது. ஆமென். பாத்தீங்களா? இந்த பரிசுத்தமான பாதையில தேவன் நமக்கு காட்டுகிற வழி பாதையில நடக்கிறவங்க யாரா இருப்பாங்களாம்? பிரவேசிப்பவங்க யாரா இருப்பாங்களாம்? பேதையா இருப்பாங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நீ வாழ தெரியாதவையா. என்ன சொல்லுவாங்க? வாழ தெரியாதவ. இந்த உலகத்துல நீ இருக்கிறது வேஸ்ட், உதவாக்கிற, புரோஜனமற்றவன் அப்படி சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? யார சொல்லுவாங்க? யார சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை பார்த்து, நம்மளை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு தேவையில்லாம போயிட்டு இருக்கீங்கப்பா, என்ன இருக்குது அங்க ஒரு கடவுள், எங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கு தெரியுமா? சொல்றாங்களா சொல்லலையா? நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டு வாரீங்க, எதுவுமே இல்லாம போயிட்டு வாரீங்க, அப்படி சொல்றாங்களா சொல்ல? மக்கள் சொல்றாங்க. நம்ம அப்படிதான் சொல்றாங்க, நம்ம வீட்டில் அப்படிதான் சொல்றாங்க சொல்றாங்க. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுது, அதெல்லாம் எங்கே கொண்டு போகுதான்? ஸ்தோத்திரம், நரகத்துக்கு. அந்த வழி என்ன பொழுது எத்தனை மக்கள் போறாங்க போலையா? உலகத்துல பாக்குறோம்ல, நம்ம சொல்லக்கூடாது, நிறைய வஸ்திரங்களை மாத்தி மாத்தி போட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம சொன்னாலும் கேட்கல. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஒரே ஒரு காரியம், நம்மளை பார்த்து அவங்க சொல்றாங்க, பேதை, முட்டாள், எங்க ஒண்ணுமே இல்லாத கடவுளை விட்டுட்டு அன்னி அந்த அந்த தேசத்து கடவுள், இந்த தேசத்து கடவுள் சொல்றாங்களவா? நம்மளை சொல்றாங்களா சொல்லலையா? அப்படிதான் நம்மளை புறக்கணிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த நிலையிலிருந்து நம்மளை நம்மளை பேதையா இருக்கிற நம்மளை, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அந்த பரிசுத்தமான வழியிலே நடத்தும்படி நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். பேதையா இருக்கிற நம்மளை பரிசுத்தமான வழியை நடத்துவதற்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம் அந்த 8ஆம் வசனம் மீண்டும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். திசை கெட்டு போக முடியும். ஏன் திசை கெட்டு போக முடியாதுன்னா, யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்றாரா சொல்லையா?
அப்ப வழியை யார் நமக்காக? இயேசு நமக்காக உருவாக்கி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறார், வழிகளை செவைப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி எங்க வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகன் சத்தம் எடுக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அவர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல சொல்றார், என்ன சொல்றாரு? வழியை ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப வழியை ஆயத்தப்படுத்து, செவைப்படுத்து. கரடுமுடான வழியில் இருக்கிற நம்மளை செவையான வழி நடத்தும்படி கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியிலே பரிசுத்தத்துக்கு வழியில நடத்துவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமான வழியிலே நாம் இருக்கிற நாம் மற்றவருடைய பார்வையிலே அற்பமும் சொற்பமும் பேதையாக இருக்கலாம். ஆனா தேவன் நம் நடத்துகிற வழி பரிசுத்தமான வழி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அதே போல இந்த நாட்களிலே பரிசுத்தமான வழியிலே நம்ம பிரவேசிப்பதற்கு தன்மை அர்ப்பணிக்கணும். அதனால்தான் இந்த நாளில் சொல்லும் தலைப்பு, இயேசுவை கண்ட நாம் வழிகளை மாற்றி இருக்கிறோம். மாற்றிருக்கோமா? மாட்டலையா? நம்ம ஏற்கனவே வேற வழியில போயிட்டு இருந்தோம், வேற வாசல் வேற வழியில போயிருந்தோம். ஆமா, இடுக்கமான வாசலை பிரவேசிக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? கிறிஸ்துவுக்குள் இருந்தா தான் இடுக்கமான வாசலை பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த வழி. அதே போல வாசிப்போம், லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 79 வசனம், பக்கம் 78, புதிய ஏற்பாட்டுல. அவனோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலேயே கலங்கி இந்த வாழ்த்துதலையும் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். இல்ல 79 வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. நம்மளை யார் சந்திக்க? அருணோதயமா? யார் அருணோதயம்னா? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சந்தித்திருக்குது. ஸ்தோத்திரம். இந்த 79 வசனம், லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 79 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அருளோதயமாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சந்தித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும். நம்முடைய வழிகள், நம்முடைய கால்கள் எங்க இருக்குது? சமாதானத்தின் வழியில். நம்முடைய கால்கள் எங்க இருக்குது? பரிசுத்தமான வழியில் இருக்கிறதுனால நம்முடைய கால்கள் எங்கே போய் நிற்குமா? ஸ்தோத்திரம். சமாதானத்துக்குரிய இடத்துல போய் நிற்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்குள்ள உள்ள பிரவேசிக்கிறோம் அல்லவா? யாரா இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்றோமா சொல்றது தெரியல, சுத்தமா கால் கழுவுவோம். சுத்தமா ஆமா செய்வோம். கண்டிப்பா காலை கழுவிட்டு வருவோம். கழுவும், கண்டிப்பா கழுவணும். ஆனா ஒரு வீட்டுக்குள்ள உள்ள பிரவேசிக்கப்படுகிற போது என்ன சொல்லுவோம்? சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல இந்த வீட்டுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நம்முடைய கால்கள் எங்க போதோ அங்கெல்லாம் என்ன ஆகுமா? சமாதானம் உண்டாகும். அதான் சொல்லுது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அப்ப என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ, எங்கெல்லாம் எப்படிப்பட்ட காரியம் இருக்குதோ, அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? சமாதானத்தின் காரணம். சமாதானத்துக்கு காரணம் யாரு? ஏசாயாவுக்கு சொன்னாரா சொல்லலையா? அவருடைய நாமம் என்னது? சமாதானத்தின் காரணம். ஸ்தோத்திரம். அப்ப அந்த சமாதானத்தின் காரணராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வழியில நாம் பிரவேசிப்போமானால் நம்முடைய கால்கள் எங்க இருக்குமா? சமாதானத்துக்குரிய கால் ஸ்தலத்துல இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம போகிற இடமெல்லாம் சமாதானத்துக்குரிய காரியமா இருக்கும். ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் அழகா சொல்றாரு, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். வாசிங்க அப்படி. அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில தேவன் நம்முடைய அந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை சந்தித்தது மித்தமாய் நமக்குள் அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மெய்யாகவே நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்துவினுடைய வழியிலே
நாம் இருப்போமானால் அந்த சமாதானம் நமக்குள் இருக்கிறது. நம்முடைய கால்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கே சமாதானம் பிரவேசிக்கும். ஏனென்றால் அந்த அருளோதயம் ஆகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சமாதானத்துக்குரிய பாத்திரங்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பிரவேசிக்கிற வழி எப்படிப்பட்ட வழியா இருக்குதுன்னா, எப்படிப்பட்ட வழியா இருக்கு? சமாதானத்துக்குரிய வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த நாளிலே முதல் பாயிண்டாக உத்தம வழியிலே நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியமாக பரிசுத்தமான வழியிலே நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரணம் சமாதானத்துக்குரிய வழி. ஸ்தோத்திரம். அப்ப சமாதானத்துக்குரிய வழியிலே நாம் இருப்போமானால் ஸ்தோத்திரம், நம்ம அடுத்து போக போறோம். ஸ்தோத்திரம். புதிய வருஷத்துக்கு நம்ம போக போறோம், புதிய மாசத்துக்கு போக போறோம். அடுத்து இன்னைக்கு இந்த நாள் இருக்க, இந்த நாள் போயிடும், அடுத்து புதிய நாளுக்கு போக போறோம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த புதிய ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தா தான் நாம் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? ஆமா, நாம் பரத்துக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். அப்ப மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 7:14. அப்ப ஜீவனுக்கு ஏதுவான வழியில நம்ம பிரவேசிக்கணும். ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பேஜ் 10 இருக்குது. அப்ப என்னது? கண்டுபிடிக்கிறவங்க யாரா? சிலர். ஆமா. அல்லேலூயா. எங்க ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 800 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 800 கோடிக்கு மக்கள் மேல இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாருமே எந்த வழியை பின்பற்றல? கிறிஸ்துவை நித்திய ஜீவனுக்குரிய வழியை பின்பற்றல. அல்லேலூயா. இதுல அழகா சொல்லப்பட்டிருக்குது. 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது. என்னப்பா சொல்றீங்க? கிறிஸ்துவை பின்பற்றுறது கஷ்டம்தான். யாரு கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த கண்ணில் மற்றவங்க போல வச்சுக்க கூட அஞ்சுறீங்க. என்னமோ சொல்றீங்க. இப்படிலாம் இருக்க முடியுமா? பரிசுத்தமாக சொல்றீங்க. கொஞ்சம் கூட போய் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிஸ்னஸ் பண்ணா போய் சொன்னா தான் பிஸ்னஸை பண்ண முடியும். வியாபாரம் பண்ணா கொஞ்சமாக சொன்னா தான் வியாபாரம் பண்ண முடியும். இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்க முடியுமா? காரியம் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி கிறிஸ்து. ஆனா இப்படிலாம் இருந்தா தான் எங்க போக முடியுமா? நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமா இருக்கும். ரொம்ப இடுக்கமான வழியா இருக்கும். அந்த இடுக்கமான வழியில் தான் நம்ம போகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த இடுக்கமான வாசல் நிலைந்துதான் போகணும். அது கடினமா இருக்கும். ஸ்தோத்திரம். அது என்ன இருக்கும்? கடினமா இருக்கும். உள்ள போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணணும். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை அந்த அளவுக்கு தேவனோடு இசைந்து இருந்தா தான் அந்த வழியில நம்ம என்ன முடியுமா? பிரவேசிக்க முடியும். அப்ப எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ, எதை நீக்கி போடணுமோ அவைகளாம் அவாய்ட் பண்ணாதான் நாம அந்த இடுக்கமான வாசல்ல நம்ம இழிவாக பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது நெருக்கமா இருக்கிறது. அப்ப வேதம் வாசிப்போம். அதுக்கு மேல 13ஆம் வசனம் வாசிப்போம். 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க அது சொல்லப்பட்டு பாருங்க. கீழ்ப்பகுதி எப்படி இருக்குமா? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். கேடுனா என்னது? கேட்டுனா என்னது? ஆமா, கேடான பாவம். அந்த பாவம் கேடுனாலே பாவம் தான். அப்ப கேடான காரியம், அந்த பாவத்துக்குரிய வாசல் எப்படி இருக்குதான்? விரிவா இருக்கு. ஸ்தோத்திரம். ஃப்ரீயா நல்லா போலாம். ஸ்தோத்திரம். ஃப்ரீயா இருக்கு. ஸ்தோத்திரம். அதான் கேடு. ஸ்தோத்திரம். அப்ப கேட்டுக்கு போகக்கூடிய வாசல் விஸ்தாரமாக இருக்கிறது. அந்த வழி எப்போதுமே ஓப்பனா இருக்குது. யாரும் க்ளோஸ் பண்ணி வைக்கல. அந்த வாசலை ஈஸியா நம்ம பிரவேசிக்கலாம். ஆனா அது எங்க போவோம்? எங்க போய் சேரும்? நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும்.
அல்லேலூயா. அப்ப அந்த வழி எப்போதுமே என்னது, திறந்து வச்சிருக்குது. அந்த திறந்து வச்சது மட்டும் இல்ல, விசாலமா இருக்குது, விரிவா இருக்குது. அதுல எப்ப வேணாலும் போகலாம். அந்த வழியில நாம் போனா எங்க போக முடியும்? நரகத்துக்கு தான் போக முடியும். ஸ்தோத்திரம். ஆனா இடுக்கமான வாசல்ல நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா கடினமா இருக்கும். ஸ்தோத்திரம். நெருக்கமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்தா அந்த இடுக்கமான வாசல் நமக்கு எளிவாக போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதைத்தான் நமக்கு வேதம் நமக்கு அழகா இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குது. ஸ்தோத்திரம். நம்ம புதிய நாட்கள்ல புதிய ஆண்டுகளை போறோம் ஒரு வித்தியாசமான முறையில. ஸ்தோத்திரம். தன்னைத்தானே ஆண்டவரிடத்துல நம்ம எதுக்காக கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோம், எதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறோம்னா நாம் நித்திய ஜீவனுக்கு போகணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு போகணும்னா ஒரு காரியம் இருக்கணும், நம்முடைய ஜீவியத்துல உத்தமம் இருக்கணும். இரண்டாவது காரியம் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். மூன்றாவது காரியம் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நமக்குள்ளே சமாதானம் இல்லாம எப்படி பிறருக்கு சமாதானம் சொல்ல முடியும்? இல்லையா? என்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் போய் கடைக்கு போறேன், கடையில போய் என்ன இருக்கான்னு கேட்டா, என்ன இருக்கா அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா என்ன இருந்தா என்னன்னு கேட்பாங்கல்ல. என்ன ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டா அப்படி. அதே போல நம்ம போகிற வழி எது என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதே போல நம்ம வாங்குறது காரியம் என்ன பொருள் என்பதை தெளிவாக நம்ம சொல்லப்படுகிற போது, எனக்கு கடலை என்ன வேணும், அல்லேலூயா, வெப்ப என்ன வேணும், அல்லது தீபம் ஏற்றக்கூடிய விளக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நாம் அறிந்து நாம் தெளிவாக போனோம்னா போக வேண்டிய இடத்துலயும் போயிடலாம், வாங்க வேண்டிய பொருளையும் கரெக்டா வாங்கிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதே போல இந்த நாட்கள நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்முடைய வழி நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி. அதை நாம் அறிந்திருக்கப்படுகிற போது அந்த வழிக்கு முன்னாடி என்னென்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? நம்முடைய ஜீவியத்துல உத்தமம் வேணும். இரண்டாவது காரியம் பரிசுத்தம் வேண்டும். மூன்றாவது காரியம் நமக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். நான்காவது காரியம், அப்பதான் நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருந்தா தான். ஸ்தோத்திரம். வாசித்தோம் அல்லவா? கிறிஸ்துவின் ஜீவியம் நமக்குள்ள இருக்கணும். அதான் அந்த ஜீவன் தான் பரலோகத்துக்கு நம்மளை போய் சேர்க்கும். இப்ப நமக்குள்ள இருக்க ஜீவன் யாரு ஜீவன்? அப்புறம் கிறிஸ்து தானே. அப்புறம் கண்டிப்பா அவருடைய ஜீவன் இருந்தா கண்டிப்பா நித்தியத்துக்கு போக முடியும். அப்ப கிறிஸ்துவின் ஜீவியத்துல நம்ம இருக்க அப்படிங்கிற போது கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு நம்ம பிரவேசிக்க முடியும். ஸ்தோத்திரம். இந்த ஒரு காரியம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் இருக்கணும். இவைகளெல்லாம் இருக்குதா என்பதை நாம என்ன பண்ணணும்? அனுதினமும் சிந்திக்கணும். ஆமா, சோதித்து அறியணும். அல்லேலூயா. ஆனா வேத வசனம் வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய். ஆகாய் தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். ஸ்தோத்திரம். பக்கம் 1090. அவர்கள் எடியும் பயங்கரமும் ஆனவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். 5வது வசனம் ஆகாய் தீர்க்கதரிசி 1 அதிகாரம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலிகளை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆமா, என்ன சொல்லுதா? நம்முடைய வழி எங்க இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நம்முடைய வழிகளை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும். இப்ப நம்ம வழியை சிந்திக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? நம்முடைய வழிகள் உத்தமமா இருக்குதா? நம்ம புதிய ஆண்டுகளை போறோம். நம்ம புதிய வருஷத்தை வரவேற்கிறோம், புதிய நாட்களை வரவேற்கிறோம், புதிய மாதத்தை வரவேற்கிறோம் அல்லவா? அப்ப அதே போல நம்முடைய ஜீவியம் பழைய காரியத்தை அகற்றிட்டு புதிய நாட்களை போகிற நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்ன,
இந்த கேடான காரியம் வேதத்தில் சொல்லப்படுது போல, மத்தியில் சொல்லப்படுது, அந்த கேடான காரியம் சின்ன சின்ன காரியம் இருந்தா கூட அவைகளை அகற்றிட்டு இங்க போகணுமா? நம்ம சிந்திக்கணும், நம்ம ஆழமா சிந்திக்கணும். சோத்திரம். வேதம் என்ன சொல்ல, நம்மளை பரிசுத்தத்தை படுத்தி தான் பண்ணணும். நம்ம உத்தமமான எந்தெந்த காரியத்தை உத்தமமா இருக்கணும், இல்லை தவறிட்டோமே இனிமே உத்தமமா இருக்க நம்ம இந்த நாளிலிருந்து ஒரு முடிவு எடுக்கணும். சோத்திரம். இந்த நாளிலிருந்து ஆண்டவர் இந்த காரியத்தை நான் தவறிட்டேன்ப்பா, நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும். இந்தந்த காரியத்தில் நான் சமாதான குறைச்சலா இருந்துட்டேன், இனிமே சமாதானத்துக்குரிய காரியம் நான் ஜீவிக்கணும் தன் குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியில. சோத்திரம். அப்ப இந்தந்த காரியத்துல நம்ம சோத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறதை நான் ஜீவனுக்கு எதுவா அப்படின்னது கர்த்தருக்கு எதிராக, நான் தேவனுக்கு எதிராக நான் துரோகம் பண்ணிட்டேன், அந்த காரியத்தை சரி பண்ணணும். சோத்திரம். நான் கிறிஸ்துவை மறுதளித்துட்டேன். சோத்திரம். கிறிஸ்துவுக்கு எதிராக என்ன சோத்திரம் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற காரியத்தை, தவறுகளை மன்னித்து ஆண்டவரத்தை கேட்கணும். ஜீவனுக்கு எதுவாக. சோத்திரம். வேதம் சொல்றதுவா, கேடான காரியத்தினாலே நான் தவறிட்டேன். சோத்திரம். அவை அப்ப அந்த ஜீவனை இழந்துட்டோம். சோத்திரம். என்ன பண்ணிட்டோம்? ஜீவனை இழந்துட்டோம். யார் இழந்தது? ஜீவன் இழந்தது ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஜீவனை இழந்துட்டாங்க. சோத்திரம். ஆண்டுடைய மீறுதலை இழந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன ஆச்சு? அது ஜீவன் இழந்துட்டாங்க. இங்கே ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஜீவனை இழந்துட்டாங்க. அப்ப இழந்தனால என்னாச்சு? தேவனுக்கு பிரியமற்ற போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். சோத்திரம். நம்ம புதிய ஆண்டுல போறோம், புதிய நாட்கள்ல போறோம், புதிய வருஷத்துக்கு போறோம். நம்ம எப்படி கண்டிப்பா 2026ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு நன்மையை பார்க்கணும், இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாத நன்மையை நான் புதிய ஆண்டுல பார்க்கணும் அப்படின்னா நான் சரியாகணும். நான் என்ன பண்ணணும்? சரியாகும். நாம் சரியாகும். எப்படிதான் வேதம் சொல்லு பைபிள்ல. வேதம் வாசிங்களேன். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31வது வசனம் நினைக்கிறேன். 18. நீங்கள் துரோகம் பண்ணின 31. உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆமென். சோதரம். பாத்தீங்களா? அப்ப என்ன நமக்குள்ள என்ன வேணும்? இந்த புதிய ஆண்டுகளை போகும்போது நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே மன்னிக்கிற கடவுள். சோத்திரம். இப்ப நம்ம நான் பாருங்க, எத்தனை நாள் இருக்குது? 10 நாள் இருக்குது. கிறிஸ்துமஸ் என்னைக்கு எப்ப வருது? ஆமா, 20 வருது. சோத்திரம். நீங்க நான் 3 நாள் இடையில 3 நாள் இருக்குது. சோத்திரம். இந்த 3 நாள்ல நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்து எனக்குள்ளே பிறக்கணும். சோத்திரம். பிறந்த நோக்கம் என்ன? கிறிஸ்து இயேசுவை பிறந்த நோக்கம் என்ன? எதுக்காக பிறந்தாரு? நமக்காக பிறந்தார். சோத்திரம். மீண்டும் நமக்குள்ளே பிறக்கணும். சோத்திரம். அப்ப அந்த ஒரு ஜீவி எனக்குள்ள சோத்திரம். என்னுடைய பழைய காரியத்துல சோத்திரம், பழைய காரியம் சோத்திரம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31ஆம் வசனம். அப்ப எனக்கு என்ன வேணும்? துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி. பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நாம எந்தெந்த காரியத்தில் தவறு பண்ணோமோ அந்த தவறுகளா நம்மளை விட்டு விலக்கி நீக்கி உத்தமமான வழியில நின்று பரிசுத்தமான பாதையில நிற்பதற்கு, அது மட்டும் இல்ல சமாதானத்துக்குரிய வழியில நின்று ஜீவனுக்கு ஏதுவான வழியை நிற்பதற்கு தன்னை அர்ப்பணித்த நமக்குள் இருக்கப்படுகிற, இதுக்கு காரணம் என்னது? நமக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, என்ன இருக்குது? என்ன இருக்குது? பாருங்க, புது இருதயத்தையும் புது ஆவியும். அப்ப புது வருஷத்துல நம்ம பிரவேசிக்க போறோம், புதிய ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களை பிரவேசிக்க போறோம். அப்ப நமக்குள்ள ஒரு ஆயத்தம் வேணும் அல்லவா? நம்ம இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லாம் ஆயத்தம் பண்றோம், எல்லா வீட்டும் பயங்கரமா ஸ்டாரு எல்லாம் பயங்கரமா இருக்கு அல்லவா? இதுல இல்ல, இந்த ஒரு பிரகாசமான வெளிச்சம் இல்லை, நமக்குள்ள மெய்யான ஒரு பேரொளி நமக்குள்ள வீசணும். சோத்திரம். பேரொளி, ஒரு புதிய ஒளி, பேரொளி. அதுதான் ஏசாயா சொன்னாரு. 60வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொன்னார். சோத்திரம். அப்ப கர்த்தருடைய மகிமை நமக்குள் உதித்திருக்கிறார். சோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? வளர்ந்துருக்குமோ வளரலையா? போன வருஷம் எங்க ரோஜர் 9th படிச்சாரு, இந்த வருஷம் 10th படிக்கிறாரு. அவன் வளர்ந்துட்டார். இதில் இல்லை, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சோத்திரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் எவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். போன வருஷத்தில் இருந்த காரியம் இந்த வருஷத்துல அந்த காரியம், கேடான காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சோத்திரம். அவாய்ட் பண்ணியிருக்கணும், நீக்கிருக்கணும். சோத்திரம். எடுத்து போட்டிருக்கணும்.
இந்த விஷயம் என்கிட்ட இருந்ததுங்க. நான் சிலரை மன்னிக்க மாட்டேன், சில தவறு பண்ணுவாங்க, அந்த தவறில் மன்னிக்கக்கூடிய குணாதிசயம் என்கிட்ட இல்லை. அவன் பொய் சொல்லுவான், அவன் பொய் சொல்லும்போது நான் அவனை காட்டி கொடுப்பேன். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் நம்ம தப்பு பண்ணுவாங்க, அவன் தப்பு பண்ற என்ன பண்ணுவான், நம்ம என்ன பண்ணுவான், இவன் தான் தப்பு பண்ணுவான், அப்படி தப்பு பண்ணா சொல்லி பண்ணுவான், டீச்சர்ட்ட போட்டு கொடுக்குது. போட்டு கொடுக்குது. கத்துக்கு. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது, கெட்ட விஷயம் தான். இந்த விஷயம் கூட கெட்ட விஷயம் தான், சின்ன சின்ன விஷயம் கூட என்னது. அப்ப இவைகளை கூட என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரம். ஆமா, சரிங்க, அப்பப்ப சொல்லி தருவான். ஸ்தோத்திரம் சொல்லி. ஆமா, அப்ப என்ன விஷயம் அப்படின்னா நமக்குள்ள இருக்குது இதெல்லாம். அப்ப இவைகளெல்லாம் இருந்து நம்ம பண்ணுமா, விளக்கணும். ஸ்தோத்திரம். இவைகளை விலக்கி நாம் நாளுக்கு நாள் என்னமா, புதிய ஆவியும் புதிய இருதயத்தையும் உண்டு பண்ணி கொள்ளுங்க. வேதம் எனக்கு சொல்லுது. ஸ்தோத்திரம். நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தாரு? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. இயேசு பிறந்த நோக்கமே மரிக்கிறதுக்கு தான். ஸ்தோத்திரம். அதான் நோக்கம். நோக்கமே அதுதான். நோக்கம்னா என்னது, பிறப்பை மட்டும் இன்னைக்கு விசேஷமா இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க, நோக்கத்தை விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். பிறப்பு முக்கியம்தான், இறப்பு அதை காட்டில் நமக்கு மேன்மையான ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிறப்பின் மித்தமான சந்தோஷம் அது இறப்புல மீட்பை கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம். அந்த மீட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் மரித்து உயிரோடு எழும்பலைன்னா நாம் கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். இயேசுவே தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப அதை மேன்மையான ஒரு காரியம் என்னது, உயிர்த்தெழுந்த ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த மகிமை, அந்த மகிமையை நாம் இந்த நாட்களில நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை தான் நம்மளை நித்திய வழிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. நித்திய, இதை நாம் அனுதினமும் நம்ம சிந்திக்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல அந்த கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. கடைசி வசனம் 32ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாகிறவனுடைய சாவை, பாவம் செய்து சாகிறாங்களவா, அவர்களை விரும்புவதில்லை. பாவம் செய்யணும் யாரு? ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தார்கள், செத்தார்கள். ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் செத்தாங்களா? அப்புறம் ஏன் செத்தா நான் சொல்றேன்? ஆத்துமா கரெக்ட், ஆத்துமா செத்து போச்சு. அல்லேலூயா. இப்ப அதே போலதான் அந்த பூமியில, இந்த உலகத்துல யாரு விரிவான வழியில இருக்கிறா, விஸ்தாரமான வழியில இருக்கிறா? அநேக மக்கள் விரிவான வாசலை நோக்கி, சாராய கடையை நோக்கி, பான்ஸை நோக்கி என்ன பண்றாங்க, அநேக பாவத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? செத்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையிலே ஆத்மா என்ன போச்சு? அவங்களுக்குள்ள செத்து போச்சு, கேடான இடத்துல இருக்கிறார்கள். இந்த கேடானவர்களை அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகினுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர்களெல்லாம் யாரு? ஆண்டவர் அவங்க செத்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. அவர்களை மீட்க முடியாதான் கிறிஸ்து நம்ம உலகத்திற்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஒரு நாட்கள இப்படிதான் இருந்தோம், செத்து போய் தான் இருந்தோம். இயேசுவை கண்ட நாம் அந்த வழிகளை விட்டு மாற்றி இருக்கிறோம், அந்த வழியிலிருந்து நம்ம மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மாறிக்கணும், மனம் திரும்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இதான் தலைப்பு. நான் தமிழ் வார்த்தையா சொன்னேன். அல்லேலூயா. நாம் ஒரு நாள் அப்படி இருந்தோம், கேடான வழியில் இருந்தோம். அந்த கேடான வழியிலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், கிறிஸ்துவின் வழியிலே நாம் இப்போது நிற்கிறோம். அல்லேலூயா. அதான் வேறு வழி என்பது எது? அநேக வழி இருக்குது, ஆனா ஒரே ஒரு வழி என்பது கிறிஸ்து. அல்லேலூயா. வேறு வழிகள் எத்தனையோ வழி இருக்குது, பல வழிகள் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனா அந்த வழிகளை நம்ம பிரவேசித்தோமானால் நாம் பாதாளத்துக்கு போயிடுவோம்.
ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது, அந்த வழி தான் இயேசு. நமக்கு நிறைய வழி இருக்குல்ல, எனக்கு கூட கை வலி சிலப்பா, கை வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, தலைவலி இருக்குது, ஏகப்பட்ட வலி இருக்குது, சோத்திரம். ஆனா அந்த வலிகள் எல்லாம் வேதனைக்குரிய வழி. ஆனா நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வழி பரிசுத்தமான வழி, சோத்திரம். இந்த வழியில நம்ம பிரவேசிப்பதற்கு நாம் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி 51வது வாரத்தில் இருக்கிற நாம் நன்றா சிந்திப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இன்னும் அவரோடு இருக்கிற எந்தெந்த காரியத்தில் நம்ம சரி செய்யணும். இப்போ கடந்த 12 மாதம், இந்த 12ஆம் மாதம் 21ஆம் நாள் நிற்கிறோம். இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம், நம்ம ஜீவியம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி நம்ம சிந்தித்து நம்ம எழுதப்பட்ட நாட்களில் டைரியில் எழுதப்பட்ட காரியத்தில் அதை திரும்பி பார்த்து இவைகளாம் விட வேண்டும், இவைகளாம் விட்டு நாம் தேவனுக்கு விரும்புகிற வழி, தேவன் விரும்புகிற வழியில் நம்ம பிரவேசிப்பதற்கு எதெல்லாம் பின்பற்ற வேண்டும் சொல்லி நாம் அவ்விதமாக இருப்போமானால் நிச்சயமாகவே கண்டிப்பா தேவனுடைய வழியிலே நம்ம பிரவேசிப்போம். அல்லேலூயா. வாசிப்போம், ஆகாயத்துக்கு செத்துக்கொள்வோம். மறுபடியும் வாசிக்கலாம், 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுற உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் பண்றாங்க, இப்படியான இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, சோத்திரம். அப்படி இருக்க விரும்புறீங்களா? அப்ப நம்முடைய வழி என்னது? நித்திய ஜீவன். அப்ப ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ இருக்கிறோம், அப்படி இல்லை. தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம், வேதம் சொல்வது போல, 7ஆம் வசனம் சொல்வது போல, வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அனுதினம் இந்த நாட்களை சிந்திப்போம், கர்த்தரிடத்தில் சிந்திப்போம், தெய்வ சமூகத்தில் சிந்திப்போம். எந்த அளவுக்கு இருக்கலாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஒரு நாள் பரிசுத்தமான வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆதியாகமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் ஏனோக்கு. அந்த மனிதன் ஒரு காரியத்தை செய்தான். எப்போதும் தேவனோடு இருந்தான். எப்போதும் தேவனுடைய கர்த்தரோடு, அவர் சொல்லப்பட்ட காரியத்தோடு, சிந்தனையோடு இருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணான்? சோத்திரம். அந்த சிந்தனையில இருந்ததுனால தேவனோடையே சஞ்சரித்திருந்தான். தேவனோடு சஞ்சரித்தது மட்டும் இல்லாம அப்படியே அவரோடையே பிரவேசித்தான். சோத்திரம். முடிவில் அவன் இங்க வரவே இல்லை. சோத்திரம். தேவனோடையே தங்கிட்டான். சோத்திரம். அல்லேலூயா. அந்த ஏனோக்கை போல நாம் வழியை பின்பற்ற வேண்டும். சோத்திரம். ஆமென். அந்த ஏனோக்கை போல தேவனோடு இருக்கிற வழியை நம்ம பின்பற்ற வேண்டும். இந்த வழியை நம்ம பின்பற்றப்படுகிற போது நாம் கர்த்தர் தாமே நம்ம நித்தமும் அவருடைய வழியிலே பிரவேசிப்போமானால் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. ஒரு சில கண்கள் மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நாளிலே கேட்ட அந்த வார்த்தையின்படி, இயேசுவே இந்த நாளிலே கேட்ட அந்த சத்தியத்தின்படி, ஆண்டவரே இந்த நாட்களிலே ஏனோக்கு எவ்விதமாய் உங்களோடு சஞ்சரித்தது போல நாங்களும் உங்களோடு சஞ்சரித்து, உங்களோடு பிரவேசித்து, உங்களோடு தங்குவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அப்படியா எங்களை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் எங்களுக்கு கொண்டு வந்தார். இந்த நாட்களில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொன்னது போல அந்த மகிமை எங்கள் மேல் உதித்து உங்களை போல பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த சபையார் யாவரையும் அமிதமாய் ஆசீர்வதித்து ஒரு நாட்களில் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற காரியமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுங்கிற நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் இந்நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் என்றென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise you. Praise you. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise you. மறக்கல, நீங்கள் சொல்லி பார்த்தேன். கிறிஸ்மஸ் எப்போ வைக்கலாம்? இல்லை சொல்லுங்க. காலையில் எப்பயும் போல வழக்கு இந்த 8 மணி வச்சுக்கலாமா? 10 மணி வச்சுக்கலாமா? 10 மணி வச்சுட்டு 1 மணிக்கு முடியும் ப்ரோக்ராம் வச்சு முடிச்சிடலாம். அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், செஞ்சிடலாம். கரெக்டாக செய்வார். ஒரு 9 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஒரு 10 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆரம்பம். அதுக்காக 10 மணிக்கு வரக்கூடாது. கரெக்டாக அன்றைக்காக கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. நீங்கள் இப்போ வந்து நான் 8 மணி சொல்லி 8 தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 மணி சொல்லி 8 தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் 8 மணிக்கு வந்துட்டால் கூட நம்ம ஏன்னா எங்கள் பசங்களே இப்போ அதனால தான் 8 மணிக்கு சொல்லிடுறது. அதனால் வாங்க, கிறிஸ்மஸ் நடத்தலாம். அது பிறகு ஆமாம், காலையில் 10 மணி தான். 10 மணி. ஆமாம். 25ஆம் தேதி. 24ஆம் தேதி இல்லை, நைட்டில். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் குரூப்பில் போட்டுறேன். இன்னைக்கு வராமல் வந்துட்டாங்க. தேவன் ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, இருசுத்தமான மேன்மைகளை நாம்